ஆரம்பிக்கலாமா? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தனுஷ் vlogs. நான் உங்கள் தனுஷ். ஆக்சுவலி நம்ம இப்போ எங்கே போயிட்டுருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ அருள்மிகு பல்லவர் இருங்க ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லிக்கிறேன். அருள்மிகு ஸ்ரீ பல்லவர் குடிவரை கோயில், ஸ்ரீ அருள்மிகு பல்லவர் குடிவரை கோயில் அங்கே போய்கிட்டு இருக்கோம். நம்ம கூட இப்போ ட்ரிப்பில் யார் நம்ம கூட இருக்காருன்னா, தமிழ் போயிருக்காரு. ஆக்சுவலி இவர் யூடியூப் ஆரம்பிச்சதான், நான் வந்து யூடியூப் ஆரம்பித்தேன். இவர் தான் நம்ம கூட இருக்காரு. இவரோட தான் நம்ம அங்கே போகிறோம். ஆக்சுவலி நம்ம ஈஸியாக ரூட் எம்ஜிஎம் ரூட் வழியாக போயிட்டு இருந்தோம். நம்ம எம்ஜிஎம் இந்த கேளம்பாக்கம் போயிட்டு திருப்பூர் போகலான்ட்டு. அங்கே போகலாம், ஏதோ ஈவெண்ட் நடக்குது போகலாம். நம்ம வந்து ஓயமார் வழியாக போக சொல்லிட்டாங்க. இப்போ வந்து சோலைநல்லூர் வழியாக போயிட்டு நம்ம திருப்பூர் போயிட்டு அங்கேருந்து நம்ம போக போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, செங்கல்பட்டு பக்கத்தில் ஆலப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது, அதில் இருக்குது அங்கே கரெக்டாக. அதனால் நம்ம இப்போ அங்கே போக போகிறோம். நம்ம அங்கே போகும்போது அங்கே போயிட்டு நம்ம பேசலாம். இப்போ நான் போகும்போதே வந்து எல்லாத்தையும் நான் காட்டுறேன். நான் ராசிப்படையில் நின்று குலதெய்வ இஷ்ட தெய்வம் நினைத்து ஓம் நம சிவாய என்ற அது மாதிரி ஏதோ சிம்பிள் போட்டிருக்காங்க. அங்கே பாரு என்று பக்கத்தில் ஏதோ சிம்பிள் போட்டிருக்காங்க. போட்டு முறை கூறினால் சக தோஷங்களும் நீங்கும். பார்த்தீங்கன்னா திருஞானசம் பந்தர்னு சொல்லிட்டு தேவாரம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முதல் தேவாரத்துலேருந்து கிட்டத்தட்ட 12 இருக்குது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா திருமுறை, அதுக்கப்புறம் திருமுறை திருமுதுகுன்றம்னு சொல்லிட்டு இருக்குது. இதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா திருமுறை செக்கிலார் அப்படின்னு சொல்லிட்டு 12 தேவாரம் வரைக்கும் இருக்குது. இதில் அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா இந்த வல்லம் மலை கோயிலோட தனி சிறப்பு. ராஜகுமாரி பல்லவ அரசர்ல ராஜகுமாரி வந்து அவங்களும் ராஜகுமாரியும் அவங்களோட சாதாரண ஒரு குடி மகனும், அதாவது சாதாரண அவங்க தோழி போல, அவங்க தான் காரணமா இந்த கோயில் கட்டினதுக்கு. இந்த கோயில் கட்டினதுக்கு அதாவது ராஜா தான் கட்டினாரோ, ராஜாங்க டைமில் இந்த பீரியடு. பல்லம் வேதந்தி சக்தி திருக்கோயில் இருக்குல்ல, இது வந்து பல்லவர் காலத்தில் கட்டினாரு. பல்லவர் காலத்தில் அமைந்த குடையவர் கோயில். வல்லம் குன்றில் மேலிருக்கும் குடையவரின் நம்ம எனக்கு தெரிஞ்சு பல்லவர் ராஜ்யம் நடக்கும்போது இது கட்டியிருக்காங்க. இது வந்து 1300 வருஷம் பழமையான கோயில். இது ஆக்சுவலி 1300 வருஷம் வந்து எனக்கே தெரியாது. நான் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து செங்கல்பட்டு அடிக்கடி நான் வந்துட்டு போகிறேன். ஆனால் எனக்கு தெரியாது சின்ன வருஷம் 1300 வருஷம் பழமையான கோயில் டினி தான் தெரியுது. இது வந்து யார் கட்டினார் பார்த்தீங்கன்னா, பல்லவ மன்னர் கட்டினார். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன். அவர் தான் வந்து இந்த கோயிலை கட்டினார். கைஸ், ஆக்சுவலி இந்த கோயில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் பல்லம் ஆலப்பாக்கம், இந்த 2 ஊரில் வல்லம் நினைக்கிறேன், இங்கே தான் இருக்குது இந்த கோயில். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. நினச்சி பாருங்கள், 1300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குடையவர்னா அந்த மலையை லைட்டாக குடஞ்சி, அதான் மலையை குடஞ்சி இது பண்ணுறது, அதை வந்து கட்டியிருக்காங்க. 1300 வருஷம் பழமையான கோயிலுக்கு. 1300 வருஷம் பழமையான கோயில் எனக்கே இன்றைக்கி தான் தெரியும்.
1300 வருஷம் பழமையான கோயில். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் கட்டுறதுக்கு நான் விக்கிபீடியா பார்த்தோம். இந்த ஸ்ரீ யார் கட்டியிருப்பா, அதாவது பல்லவ, அதாவது 1300 வருஷம் முன்னாடி ஆண்ட பல்லவர்கள் வந்து பல்லவ மன்னர் வந்து மகேந்திரவர்மன் அவர் கட்டினார். அவர் கட்டினது இதுதான். கட்டுறதுக்கு காரணமானது வந்து அப்போ வந்து பல்லவ ராஜகுமாரியும் அதுக்கப்புறம் அவங்க சாதாரண குடிமகளும் அவங்க தோழி போல். ஆக்சுவலி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ராஜகுமாரியும் சாதாரண குடிமகளும் அடிப்படை போட்டுருந்துச்சு. அவங்க 2 தோழி நினைக்கிறேன். அதனால அவங்க 2 பேர் தான் காரணம்னு நினைக்கிறேன். சரி, நான் காரணம் நினைக்கிறேன். விக்கியில் போட்டுருந்துச்சு காரணம்ட்டு. விக்கி லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. விக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாம் மற்ற கோயிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளும் சிவனும் சேர்ந்து இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க வச்சு அது மாதிரி பார்த்துக்க முடியாது. ஆக்சுவலி இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிவபெருமானும் இருக்கார். அப்படின்னு நிற்கிறவங்கன்னா கரிவரதராஜர்னு சொல்லிட்டு பெருமாளும் இருக்கார். அது வந்து தனி சிறப்பு. இந்த கோயில் வந்து தனி சிறப்பு. பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1300 வருஷம் பழமையான கோயில். ஆனால் இது வந்து வெளியே யாருமே தெரியல. ஆக்சுவலி நான் எப்பவுமே ஃபேமஸான இடத்துக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம இருக்கிற இடத்துல இங்கே ஃபேமஸான நம்ம வந்து இல்லைன்னு இல்லை. இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட நிறைய கோயில் இருக்குது, நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஃபேமஸ் பண்ணோம். ஃபேமஸாக இருக்கிற இடத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழமையான கோயில், இந்த மாதிரி வரலாற்று இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஃபேமஸ் ஆகணும். இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ அப்படியே நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கோயில் நம்ம ஊர்லேயே இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 1300 வருஷம் பழமையான கோயில், பல்லவர்கள் கட்டின கோயில். அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியணும். 300 வருஷம் பழமையான கோயில். இந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது வரலாற்று சிற்பம் இருந்தால் அதையும் நம்ம வந்து எடுப்போம். இந்த மாதிரி எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் ஷேர் பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நிறைய பேர் தெரியுங்களா வரும்போது தான் இதுக்கான அட்டென்ஷன் வரும். கவர்மெண்ட் இதை எடுத்து ப்ராப்பராக எடுத்து இன்னும் கொஞ்சம் இப்போ இருக்கிறதோட இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகே. இந்த மாதிரி பழமையான கோயில் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு வரலாற்று சிறப்பு கதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறைய ஃபுட் வ்ளாக்ஸ், இந்த மாதிரி வீடியோவும், எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோவும், நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில் 1300 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கோயில் இங்கே இருக்கிறதுக்கு நம்ம நண்பர்களுக்கு, உறவினர்கள் எல்லாருக்குமே தெரியும். மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க, கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.